நடிகை நயன்தாரா தென்னிந்திய சினிமாவில் உச்ச நடிகைகளில் ஒருவர். இவர் நடிப்பில் அடுத்தடுத்து வெளியாகியுள்ள படங்கள் என்று எதிர்பார்க்கப்படுவது மூக்குத்தி அம்மன் 2, டாக்ஸிக், பேட்ரியாட் உள்ளிட்ட படங்கள் தான். இந்த 3 படங்களுமே பெரிய ஹிட் அடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி இருக்கையில் நயன்தாரா கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றுக்கு சென்றுள்ளார். அங்கு நடந்த ஒரு சம்பவம் அவரை அரசியல் செய்திக்குள் சிக்க வைத்துள்ளது. நயன்தாரா பொதுவாக அதிகப்படியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மாட்டார். மிகவும் சொற்ப நிகழ்ச்சிகள் மட்டுமே கலந்து கொள்வார் என்றும், அதுவும் சில கட்டுப்பாடுகளை வைத்துதான் அவர் கலந்து கொள்வார் என்றும் கூறப்படுகிறது. இப்படி இருக்கையில் அவர் சமீபத்தில் தனியார் கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சி விழாவில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் நயன்தாராவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது மட்டுமில்லாமல் மாணவர்கள் குழுமியிருந்த அரங்கில் அமைக்கப்பட்டிருந்த மேடைக்கு நயன்தாரா வந்த விதம் சினிமாட்டிக்கா இருந்துச்சு. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவிட்டும் இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, நயன்தாரா கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான த கோட் படத்தில் இடம்பெற்றுள்ள பாடலான விசில் போடு பாடல் ஒலிக்கப்பட்டது. அப்போது அங்கு திரண்டிருந்த மாணவர்கள் ஆரவாரம் செய்தனர். இது மட்டும் இல்லாமல் அவர்கள் கையில் வைத்திருந்த விசிலையும் அடித்து ஆரவாரம் செய்தனர். மேலும் கல்லூரியின் உரிமையாளரும் விசிலடித்து ஆரவாரம் செய்தார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இதை பார்த்த இணையவாசிகள் பலரும் இந்தியா முழுவதும் உயர்கல்வி நிறுவனங்களை கண்காணிக்கும் UGCயை டேக் செய்து ஒரு கல்லூரி விழாவில் அரசியல் கட்சியை ப்ரொமோட் செய்வது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவது சரியா என்ற கேள்வியை கேட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் நயன்தாரா கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் இதுபோல் நடந்திருப்பதால் பலரும் இது நயன்தாராவுக்கு தெரிந்து நடந்ததா, நயன்தாராவும் விஜய் கட்சியில் இணைந்து விட்டாரா என்றெல்லாம் கேள்வி கேட்டு வருகிறார்கள். நயன்தாரா கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் இது நடைபெற்று இருந்தாலும் நயன்தாரா இருக்கும்போது இந்த சம்பவம் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற சுவாரஸ்யமான நியூஸ்க்கு சேனலை